சார் நல்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம தளபதி புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுருக்காரு. பனையூரில் உள்ள ஒரு ஆஃபீஸுக்கு வர வச்சு எல்லாத்துக்கூடையும் சகஜமாக உட்காந்து பேசி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் கேட்டு உதவி பண்ணியிருக்காரு. இதை பல பேர் பல விதமாக திருச்சி பேசுகிறாங்க. ஏன் அவங்க பாதிக்கப்பட்டவங்க இடத்துக்கே போகக்கூடாதா, அங்கே போய் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, பேச தான் முடியும். இவர் ஒன்றும் கட்சி இப்போ தான் ஆரம்பித்து இப்போ தான் அந்த இதிலே ஃபீல்டிலே 2026 தான் எலெக்ஷனே நிற்க போகிறாரு. ஆனால் 20-25 வருஷமாக 30 வருஷமாக இருக்க கட்சிங்கெல்லாம் எலெக்ஷனில் 4-5 எலெக்ஷனில் சந்தித்த கட்சிங்கெல்லாம் இது வரைக்கும் அங்கே போய் யாரும் போய் ஒரு உதவி பண்ணலை, மக்களை போய் சந்திக்கலை. எல்லாம் ஆண்ட கட்சியும் ஆள்ற கட்சிங்க தான் போய் பார்த்துருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 30 இந்த கட்சி எந்த கட்சியும் போய் பார்க்கல. தளபதி ஏன் போகலன்னா, தளபதி அந்த இடத்துக்கு அவரே அறிக்கை விட்டுருக்காரு. நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு? அவர் போனால் கூட்டம் கண்டிப்பாக அங்கே கட்டுக்கிடக்காத கூட்டம் வரும். புரியுதுங்களா? எல்லா மக்களும் எல்லா தொண்டர்களும் ரசிகர்கள் எல்லாமே சேருவாங்க. அந்த இடத்துல போய் யாரையும் போய் சந்தித்து பார்க்க முடியாது, பேச முடியாது, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. போலீஸுக்கு ஒரு சவாலாயிடும். அது ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் தளபதி அங்கே போகாமல் எல்லாத்தையும் அவர் வீட்டுக்கு வர வச்சு அங்கே அவங்க குறையெல்லாம் கேட்டு எல்லாத்துக்கும் நிவாரணம் வழங்கியிருக்கார். இது ஒரு பெரிய விஷயம். இதை பல பேர் பல விதமாக சித்தரித்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கட்டுரை மாதிரி லைனாக டைப் பண்ணி அதுக்குன்னே ஒரு மணி நேரம் ஒதுக்கி அடித்து எழுதி விடுறீங்க. நீங்கள் என்ன தான் தளபதியை இப்படி தான் மட்டம் தட்டி அவரை இது பண்ணி தடுத்தாலும் அவர் வெட்ட வளர வாழை மாதிரி வளர்ந்துட்டே தான் இருப்பார். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது புதுசாக ஒரு ஆடு கசாப்கள்லேருந்து வந்திருக்கு. லண்டன்லேருந்து போய் 3 மாதம் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்காப்புல. கண்டென்ட் கொடுத்துட்ருக்காப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காரு நேற்று? இரண்டையும் பேசாம மாட்டாம சென்ட்ரல்ல சுத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா புது அரசியல்ல கிச்சடி பாலிடிக்ஸ். வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம். இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, இந்த தலைவர் போட்டோ இங்க போடு. மொத்தமா 10 தலைவர் போட்டோ போட்டா யார் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகள் இங்க வந்துருக்கு. அவங்களே கூப்பிட்டு கேளுங்க. அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்ல எப்படிங்க சாப்பிடலாம்? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க. 3 சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது. புதுசாக இப்போ கட்சி அந்த சைடு வடிவேல் சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து, வாழை மரத்தில் ஒரு குத்துனாப்புல அந்த மாதிரி நிற்கிறாங்க. எந்த சைடு 2 பக்கட்டும் நிற்கிறாங்க. எல்லா தலைவரோட ஃபோட்டோவையும் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாப்புல. இங்கே வாங்க, எங்கள் அது மாதிரி ரசம் சோறு, தயிர் சோறு எல்லாத்தையும் கலந்து வச்சு ஒன்றா சாப்பிடாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். ஏன் நான்லாம் சாம்பார் சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிடுவேன். நாங்கள் அதெல்லாம் சாப்பிடுவோம். நாங்கள் உங்களை மாதிரி மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு மாட்டு போடுற சாணியை தின்னுட்டு நாங்கள் இருக்கல. புரியுதுங்களா? எங்கள் ஆள் எல்லா தலைவரையும் ஒன்றா வச்சு ஒரு அரசியல் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் உங்களை மாதிரி மதத்தை காரணம் காமிச்சு பிரிவினைவாதம் பண்ணி நாங்கள் அரசியல் ஒன்றும் பண்ணலை. மதத்தை கொண்டு போய் நாங்கள் ஒன்றும் அரசியல் பண்ணலை. புரியுதுங்களா? நீங்கள் எப்படி வந்தீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மதத்தை காரணம் காமிச்சு தான் நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் பேசியிருக்கீங்க பாருங்கள், எல்லா சாப்பாடையும் ஒன்றா போட்டு சாப்பிட முடியாது அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் சொல்லாமா? உங்களுக்கு சொல்கிற ஒரு அருகதை இருக்கா? ஏதோ போய் படித்தோமா, வந்தோமா, ஏதாச்சும் பார்த்தோமா, டெபாசிட் வாங்காமல் போனோமான்னு இருக்கிறத விட்டுட்டு
தேவையில்லாமல் எதுக்கு எங்களை சீன்றீங்க? நீ தமிழ்நாட்டில் நீங்கள் டெபாசிட் கூட நீங்கள் எப்போதுமே வாங்க முடியாது. தேவையில்லாமல் பேசிட்டு இப்படியே கூட்டத்தை போட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டியது. 3 மாதம் கம்முன்னு இருந்துச்சு. இப்போ நீங்கள் கண்ணன் கொடுக்குறது சீமானுக்கு வந்து இந்த கண்ணன் கொடுக்குறதுக்கு வந்திருக்கீங்க. இவ்வளோ பேர் வெளில பாதித்து மக்கள் எல்லாம் கிடக்கிறாங்க. இது வரைக்கும் உங்கள் கட்சி சென்ட்ரல் ஆளுது வந்து ஏதாச்சும் நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஏதாவது உதவி செஞ்சீங்களா? அந்த சீமான் அவர் ஓவராக பேசுகிறாரு. தமிழ் தேசம் தமிழ் மக்கள் தானே இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் போய் யாரை போய் பார்த்தாரு? யாரையும் பார்க்கல. அந்த சாட்டா போய் ஓவரா சேனலில் வச்சு பேசிகிட்டு இருக்கான். அவன் போய் யாரை பார்த்தான்? பார்க்கல. எங்கள் தளபதி கூப்பிட்டு வச்சு பார்த்துருக்காரு. ஒன்று பாருங்கள், வரிசையாக இதெல்லாம் செய்வார் பாருங்கள். ஓகே மக்களே, இதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.